நல்ல ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் மணி இவங்களுக்கு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க வேலையில். இந்த வேலை போகுது அப்படின்ட்டு நம்மளை வந்து தூக்கிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வேறு ஒரு இடத்துல வேலை தேடிடுவாங்க. தேடி வச்சுக்கிட்டு துலாம் ராசிக்கு உபரி வருமானம் தரக்கூடியவன் வந்து சூரியன். அது எப்படி இவங்களுக்கு கிடைக்கும்னா பெர்க்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுடைய முதலாளி இருப்பார் இல்லையா, முதலாளி திடீர்னு இவங்களுடைய செயல்திறனை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அமௌண்ட், ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அது அல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு அரியலூர் மாவட்டத்தில் தையல் நாயகி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குது. அங்கே வந்து எப்படின்னா, இப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு காவேரி நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பால் குடம், தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ ஒரு பூஜை நடக்கும். மற்ற நாட்களில் கலச பூஜைன்னு ஒன்று நடக்கும். கலசத்தில் 3 கலசத்தில் மஞ்சள் நீர் வச்சு கும்பிடுவாங்க. இது வந்து செவ்வாய்க்கிழமை போய் முருகனை கும்பிடணும், வெள்ளிக்கிழமை போய் தனக்கு பிரீத்தியான துர்க்கை அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம். வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் இவங்க வந்து செவ்வாய் வெள்ளி முருகனுக்கும் துர்க்கைக்கும் போய் கும்பிட்டு வந்தாங்கன்னாலே. துர்க்கைக்கு குறிப்பாக வந்து எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா மேம்? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா உணவுப் பொருளை வந்து எந்த வகையில் நம்ம இது பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு எலுமிச்சம்பழத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா அதை ஜூஸ் போட்டாவது குடிச்சிட்டு போவாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் அவங்க வாழ்க்கையில பணவரவு அதிகரிக்கணும், குடும்பத்துல என்னைக்குமே சந்தோஷம் இருக்கணும், தொழில் விருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு ஜோதிட ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம். துலாம் ராசிக்காரங்க வந்து நேர்மையானவர்கள், நிறைய நண்பர்கள் கொண்டவர்கள். அவங்களுடைய சிந்தனையும் செயலும் நேர்மையாக இருக்கும். அவங்களுக்கு பணம் வர்ற வழிகளும் வந்து நேர்மையான வழியில் தான் பணம் சம்பாதிப்பாங்க. இவங்களும் நல்ல ஒரு கவுன்சிலர்ஸ், நல்ல கவுன்சிலிங் பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பண வரவுக்குரிய தனாதிபதி வந்து செவ்வாயாக இருக்கிற காரணத்தினால இவங்க செவ்வாய் பிரீத்தி பண்ணணும்னா முருகன் கோவிலுக்கு தான் போகணும். முருகன் கோவில்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை போகிறது அல்லது சஷ்டி அன்றைக்கு போவது, இந்த மாதிரியான நாட்கள் வந்து விசாக நட்சத்திரத்தன்றைக்கு போவது, எது அவங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி போவது இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இவங்க வந்து அசுரகுருவினுடைய காரகத்துவத்தில் இருக்கிறனால இவங்க கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும். வேலையெல்லாம் ரொம்ப கூலாக காமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான துணிச்சல் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒரு தவறு செய்துட்டா இவங்க கடுமையாக கண்டிப்பாங்க. டக்குன்னு கோவப்பட்டு இல்லை நீ வெளியே போயிரு, நீ வேற ஒன்றும் விளக்கம் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு அந்த நிமிஷத்தில் ஃபயர் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால இந்த வேலையில் வந்து லஞ்ச லாவண்யங்கள், ஊழல் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஒரு கீழ்மட்ட தொண்டன் அல்லது கீழ்மட்ட ஊழியனாக இருந்தால் கூட அவன் தோளில் கைப்பட்டு வாங்க பிரதர் என்ன அப்படின்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஆனால் மேனேஜராகவே இருந்தாலும் கூட அவங்க அப்பா காலத்து மேனேஜராக இருப்பாங்க. ஆனால் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா உடனே ஃபயர் ஹிம் ஆஃப்னுவாங்க, வெளியே போங்க. ஆமாம், அவ்வளோதான். அந்த நடவடிக்கை எடுக்கிறதுல ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க, உறுதியாகவும் இருப்பாங்க. திரும்ப வந்து அவங்க எக்காரணம் கொண்டு இவங்க காலில் விழுந்து கையில் விழுந்தெல்லாம் வேலைக்குள்ளே திரும்ப உள்ளே வரவே முடியாது. அந்த மாதிரி வந்து இவங்க கொஞ்சம் செயல்பாடுகளில் துடிப்பான செயல்பாடு உடையவங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வேலை தளத்தில், பணித்தளத்தில் யாரும் கதை பேசிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் இவங்க ஜாலியாக என்ன தம்பி எப்படி இருக்க, கல்யாணம் முடிஞ்சுன்னு கேள்விப்பட்டேன், ஒய்ஃபெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு இது கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் அந்த இடத்துல அவர் போன பிறகு நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தான்னு வைங்க பக்கத்தில் இருக்கிறவனு,
அவனை அவ்வளோதான் சஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அவங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். அதுதான் இவங்களுடைய சிம்பிளஸ்ட் திங். ஆனால் இவங்களுக்கான பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஸ்டெடி ஃப்ளோ ஆஃப் மணி இவங்களுக்கு இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு இருக்காது. ரொம்ப நிதானமாக செயல்படுவாங்க வேலையில். இந்த வேலை போகுது அப்படின்ட்டு நம்மளை தூக்கிடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வேற ஒரு இடத்துல வேலை தேடிடுவாங்க. தேடி வச்சுக்கிட்டு இங்கேருந்து அவங்களே சைலண்ட்டாக சாஃப்டாக, நான் விளைவிக்கிறேன் சார், நான் இருந்தால் இங்கே உங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நாங்கள் ஐல் குட் அப்படின்ட்டு குவிட் பண்ணி போயிடுவாங்க. இவங்களா போன மாதிரி இருக்கும், அவங்களா விரட்டின மாதிரி இருக்காது. அது ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. ஓகே. ஸோ சேமிப்பு உப வருமானங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா? சேமிப்பு நல்லா இருக்கும். இவங்க எப்போவுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. இவங்களுடைய முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கும். இவங்க சம்பளத்தில் ஒரு 10% ஆரம்பத்தில் சேமிப்புன்னு வச்சாங்கன்னா காலம் போக போக 25% அப்படின்னு வைப்பாங்க. இங்கே பாரு, என் சம்பளத்தில் 25%, உன் சம்பளத்தில் 25%. டெபாசிட்டில் போடு, எஃப்டியில் போடு, இல்லை கோல்டு ஸ்கீமில் போடு, ஏதாவது ஒன்று. முதல்ல கோல்டு வாங்குவாங்க, அப்புறம் அதை அடகு வச்சு ஒரு நிலம் வாங்குவாங்க, அப்புறம் ஒரு லோனை போட்டு இந்த கடன் அடைஞ்ச உடனே வீடு கட்டுவாங்க. வீடு கட்டும் போதே 2 எக்ஸ்ட்ரா வீடு வச்சு கட்டுவாங்க. அதை வாடகை கொடுவாங்க. வாடகை கொடுத்து அந்த பணத்தில் அந்த லோனை அடைப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஒரு 2-3 ஃப்ளாட் வாங்குற அளவுக்கு வந்துடுவாங்க. பிள்ளைகளையும் அதுக்கு மாதிரி ஒரு நிதானமான ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க. ரொம்ப அதிக செலவு இல்லாமல். ஆனால் பிள்ளைகளை இவங்க கூட இருந்து படிக்க வச்சு வளர்த்து கொண்டு வருவாங்க. டியூஷனுக்கு போ, அப்படி போ, இப்படி போன்னு பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டாங்க. அதனால பிள்ளைகளும் நல்லா படித்து வளரும். பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு பொண்ணுக்கு இந்த சொத்து, பையனுக்கு இந்த சொத்துன்னு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இவங்க அதை சேமிப்பதும் அதை பாதுகாத்து வைப்பதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மணி மேனேஜ்மெண்ட் இவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் துலாம் ராசிக்கு உபரி வருமானம் தரக்கூடியவன் சூரியன். அது எப்படி இவங்களுக்கு கிடைக்கும்னா பெர்க்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ உங்களுடைய முதலாளி இருப்பார் இல்லையா, முதலாளி திடீர்னு இவங்களுடைய செயல்திறனை பார்த்துட்டு டக்குன்னு ஒரு அமௌண்ட், ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. அது அல்லது இவங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர்னு சம்பள உயர்வு. இவங்க முதல்ல சாதாரண ஒரு லேபராக தான் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய வேலை திறமையை பார்த்து திடீர்னு ஒரு பொசிஷன் கூட போகிறது, அப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேனேஜர் ஆயிடுவாங்க. அவன் இன்னொருத்தையும் சொல்லுவான், என்னோட தாண்டா அவன் பியூனாக சேர்ந்தான், கேட்டால் அவன் பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், இன்னைக்கு பார்த்தா அவன் மேனேஜர் ஆகிட்டான், அக்கௌண்டன்ட் ஆகிட்டான், நான் இன்னும் பியூனாகவே இருக்கேன் அப்படின்ற. அதனால் ஒரு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு துலாம் ராசிக்காரங்க அவங்க உயர் பதவிக்கு வர்றது நிச்சயம். ஏன்னா அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட், வேலையை ரொம்ப கர்மசிரத்தியாக பார்ப்பாங்க. லேபர் ப்ராப்ளம் வந்தால் மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறதுல இவங்க கெட்டிக்காரங்க. நல்லா மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. யாராக இருந்தாலும், முதலாளிக்கும் லேபர்ஸ்க்கும் ப்ராப்ளம் வந்தாலும் மத்தியஸ்தம் பண்ணிடுவாங்க, லேபர்ஸ்குள்ள ப்ராப்ளம் வந்தாலும் மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒழுக்கம், கட்டுப்பாடு, பணி நேரத்தில் பேசக்கூடாது, லஞ்சம் இதெல்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் முக்கியம். அதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. முதலாளிக்கு ரொம்ப உண்மையாக விசுவாசமாக வேலை பார்ப்பாங்க. அதனால இவங்களுக்கு திடீர்னு பெர்க்ஸ் கிடைக்கும். உபரி வருமானம்ன்றது பெர்க்ஸ் கிடைக்கும். திடீர் பதவி உயர்வு, சம்பள உயர்வு. இப்போ கவர்மெண்ட்லேயே வேலை பார்க்குறாங்கன்னா அந்த 5th பே கமிஷன் வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு திடீர்னு லம்சம் அமௌண்ட் வரும். சரி, அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், பணவரவு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரி பரிகாரங்களை அவங்க செய்யலாமா? இந்த அரியலூர் மாவட்டத்தில் தையல் நாயகி வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கு. அங்கே எப்படின்னா, இப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு காவேரி நதியிலிருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. பால் குடம், தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு இப்போ ஒரு பூஜை நடக்கும். மற்ற நாட்களில் கலச பூஜைன்னு ஒன்று நடக்கும். கலசத்தில் 3 கலசத்தில் மஞ்சள் நீர் வச்சு கும்பிடுவாங்க. இது இவங்க செய்யலாம். இது இவங்களுக்கு பண வரவுக்கு உரிய ஒரு நல்ல செல்வநாயகி. அந்த ஒரு கோயிலில் சிவனும் இருக்கிறனால இவங்களுக்கு அது பண வரவுக்கு உதவும். இன்னொன்று செவ்வாய்க்குரிய ஒரு ஸ்தலம்னு நான் சொல்கிறது பவளமலை. பவளமலையில் இந்திரனே தேவாதி தேவர்களோடு பூஜை செய்தான்னு ஒரு நம்பிக்கை. அது பழைய இந்திரன் கோவில். அங்கே முருகன் திரிசதம் நான் சொன்னேன்ல, 3x100, அந்த மாதிரி முருகனுக்கு உரிய ஒரு ஸ்பெஷல் பூஜை நடக்கும். அங்கேயும் பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இவங்க இவங்களுக்குரிய தனாதிபதி செவ்வாயா இருக்கிறனால இந்த முருகன் கோவில்களுக்கு போகலாம்.
இன்னொன்று இவங்களுடைய பரிகாரங்கள்னு பார்த்தா இவங்க விளையாட்டு வீரர்களுக்கு வேண்டிய அந்த விளையாட்டு கருவிகள் வாங்கி கொடுக்கறது, சஷ்டி விரதம் இருக்கிறது, அப்புறம் அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து உணவு, உடை உடை பொதுவாக வஸ்திரதானம்ன்றது இந்த சிறுவர்களுக்கு ஒரு நல்ல சைஸில் உடை தைத்து கொடுத்தல். அப்புறம் இந்த பாத யாத்திரை போகிறாங்கல்ல பக்தர்கள், அவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்கிறது, பழங்கள் வாங்கி வழியில் ஒரு இடத்துல வச்சு பழங்கள் கொடுக்கறது. ஏன்னா முருகனுக்கு உகந்தது பழம்ன்ற காரணத்தினால பழங்கள் கொடுக்கறது, தண்ணி, மோர் அந்த தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், அந்த மாதிரி. அது தவிர இவங்க வந்து தனக்கான விரதம்னா சஷ்டி விரதம் இருக்கலாம், ஒரு பொழுது சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடோடு முருகனை தியானம் பண்ணி ஒரு சஷ்டி விரதம் இருக்கலாம். இப்ப கடுமையான விரதம் இருக்கணுமா மேம்? கடுமையான விரதம் இருக்க வேண்டாம். காலையில் ஒரு பால் பழம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு எளிய உணவு, நம்ம என்னைக்கும் ஒரு சோறு குழம்பு கூட்டு காய் வச்சு சாப்பிட்ற மாதிரி, சாயந்தரம் வந்து ஒரு அவல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம், பால் அவல் போட்டு சாப்பிடலாம். இல்லை பசி தாங்காதுன்னா 2 தோசை சாப்பிட்டுக்கலாம். நமக்கு உடைய ரெகுலர் உணவில் எது சிம்பிளஸ்ட்டோ, அன்னைக்குன்னு ரொம்ப அசைவம் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம, பிரியாணின்னு ஃபுல் கட்டு கட்டாமல், நிறைய ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாம, அதாவது நமக்கு எது எளிய உணவோ. எப்பவும் நான் சாயந்தரம் ஸ்வீட் சாப்பிடாம இருக்க மாட்டேன், ஆனால் இன்னைக்கு சஷ்டி அதனால விரதம் நான் சாப்பிடலை அப்படின்ற அளவுக்கு இருந்தால் போதும். செவ்வாய் வெள்ளி கோயிலுக்கு போனாலே போதும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை போய் முருகனை கும்பிடணும், வெள்ளிக்கிழமை போய் தனக்கு பிரீத்தியான துர்க்கை அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகலாம். வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்தால் இவங்க வந்து செவ்வாய் வெள்ளி முருகனுக்கும் துர்க்கைக்கும் போய் கும்பிட்டு வந்தாங்கன்னாலே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவு தொடர்ச்சியாக இருக்கும். வந்த பணம் வந்து வீணாகாமல் சேமிக்கப்படும். பிறகு அதனுடைய பணத்தின் மதிப்பு உயரும். அது உயரணும்ல. நம்ம இன்னைக்கு 4 ரூபாய்க்கு வாங்கின பொருள் நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு வரும்போது 3 ரூபா இல்லை 4 ரூபா தான், 5 ரூபா தான் இருக்கக்கூடாது. 4ன்றது 8 ஆகணும், 10 ஆகணும், 16 ஆகணும். அப்போ அந்த பண மதிப்பு உயர்வதற்குரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்னா இந்த மாதிரி வந்து பூஜைகள் இதெல்லாம் செய்து வரும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல எண்ணம், நல்ல பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும். இல்லைன்னா இன்னொன்று என்ன நீங்கள் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறதா நடக்கும். சரியா? நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ, நம்ம என்ன அனுபவிக்கணும்னு பிராப்தம் இருக்கோ அதுதான் நடக்கும். அப்போது அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை தாங்கிக்கிற சக்தி எப்போ கிடைக்கும்னா, நமக்கு இந்த இப்போ 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. 7.5 வருஷம் நமக்கு இப்போ முதல் 2.5 வருஷம் விரயம்தான் ஆகும். அதை தாங்கிக்கிற சக்தி எப்படி இருக்கும்னா நம்ம கோயிலுக்கு போனால் கிடைக்கும். இவ்வளோதான். கோயிலுக்கு போனால் இது சுப விரயம் ஆக்கிக்கங்கன்னு ஜோசியர் சொல்லுவாங்க. எங்கிட்ட ஆக்குவ, நீ ஆக்குவனா அப்புறம் என்னத்துக்கு உனக்கு ஜாதகம்? அப்போ நம்ம வந்து ஒரு 10 ரூபா இல்லை 8 ரூபா மிச்சம் பிடிக்கலாம், இன்னைக்கு 2 ரூபா செலவழிச்சா போதும் அப்படின்னு நினச்சோம்னா அன்னைக்கு 4 ரூபா செலவழிக்கும். அப்போ 4 ரூபா, ஐயோ 4 ரூபா ஆச்சு 4 ரூபா ஆச்சுன்னு அடிச்சுக்கிற கூடாது. அப்போ நம்ம ரெகுலராக சாமி கும்பிட்டு வந்தோம்னா அந்த மனசில் தைரியம் இருக்கும். சரி இன்னைக்கு 4 ரூபா ஆயிடுச்சு, நம்ம 2 ரூபா தான் நினச்சோம் ஆனால் 4 ரூபா ஆயிடுச்சு, ஓகே அப்படின்ட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கோவில் வழிபாட்டால் கிடைக்கும். அவ்வளவுதான். துர்க்கை வழிபாடு சொன்னீங்க. ஸோ துர்க்கைக்கு குறிப்பா வந்து எலுமிச்சை தீபம் போட்டு வழிபாடு பண்றது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா மேம்? அது தேவையில்லைன்னு நினைக்கிறேம்மா. ஏன்னா உணவுப் பொருளை வந்து எந்த வகையில் நம்ம இது பண்ணாலுமே அது வேஸ்ட்டு தான். அதுக்கு பதிலாக நீங்கள் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு எலுமிச்சம்பழத்தை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா அதை ஜூஸ் போட்டாவது குடிச்சிட்டு போவாங்க. இல்லை ஒரு எலுமிச்சம்பழ சாதம் ஒயிட் ரைஸ் கிண்டி வச்ச பிறகு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு கொதிக்க விடக்கூடாது, புளிஞ்சு எலுமிச்சம்பழம் சாதமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அதை வந்து இப்போ சக்கரை பூசணியில் விளக்கு போடுங்க, சுக்கரனுக்கு உகந்தது அப்படின்றாங்க. சுக்கரனுக்கும் சர்க்கரைக்கும் அப்படி ஒரு ரிலேட் பண்ணுறாங்க. தேங்காயில விளக்கு போடுங்கன்றாங்க. எனக்கு வந்து கொடமுழகா பாவக்காலெல்லாம் இப்போ தீபம் போடுறாங்க தெரியலையே. அது வந்து அந்த வார்த்தை ஜாலங்கள்ல அப்படி முடிவு பண்றது. பொதுவா உணவுப் பொருளை வீணாக்குனா அது பெரிய பாவம். அதனால உணவுப் பொருளை வீணாக்கவே கூடாது. இந்த வெஜிடபிள் கட்டிங்னா கார்விங்லாம் ஒன்று செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பெரிய பாவம். உணவுப் பொருளை வீணாக்கக்கூடாது. இது வந்து நம்ம யாருக்காவது பயன் தரத்தக்க வகையில் அதை நம்ம கொடுத்தோம்னா உதவியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில துலாம் ராசியில பிறந்த நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், பணவரவு அதிகரிக்கணும், தொழில் விருத்தி ஆகணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றிம்மா.